கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உன்னுடைய இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். நாளை நாம் தவக்காலத்தினுடைய முதல் வாரத்தை தொடங்க இருக்கிறோம். இந்த நாட்களில் இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்வி நம் மனமாற்றம். நம்முடைய உள்ளார்ந்த வாழ்க்கையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பலவிதமான குற்றத்திலே ஈடுபட்டு தான் செய்த குற்றத்திற்காக தண்டனை பெற்ற ஒரு கைதி, ஒரு குருவானவர் அந்த கைதியை சிறைச்சாலையிலே சென்று சந்திக்கிறார். அவன் யாரையும் பார்க்க விரும்பவில்லை. காரணம், அவன் செய்த குற்றத்திற்காக அவன் பெற்ற தண்டனை மட்டுமல்ல, அவனையே அவன் வெறுக்கிறான். அவனால் அவனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனை பார்க்க இந்த குருவானவர் வந்தபொழுது, ஏன் என்னை பார்க்க வந்தீர்கள்? நான் யாரையும் பார்க்க விரும்பவில்லை, எனக்கு பிடிக்கவில்லை, என்னுடைய வாழ்க்கையே எனக்கு வெறுப்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறான். அப்போது அந்த குருவானவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ எப்படி இருந்தாய் என்பதை பார்ப்பதற்காக நான் வரவில்லை, நீ யாராக முடியும் என்பதை காண வந்திருக்கிறேன். உன்னுடைய பழைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள நான் வரவில்லை. உனக்குள் யார் இருக்கிறார் அதை பார்க்க வந்திருக்கிறேன் என்று அந்த குருவானவர் சொல்கிறார். அது அவனை தொடுகிறது, அவனுடைய உள் மனதை தொடுகிறது. யோசித்து பார்க்கிறான். புதிய அந்த இருள்மயமான இருண்ட அந்த சிறைச்சாலைக்குள் ஒளி கிடைக்கிறது. அவனுடைய உள்ளத்திலே ஒளி பிறக்கிறது. முயற்சி செய்கிறான், வாழ்க்கையை மாற்றுகிறான், நல்லவனாக வாழ ஆசைப்படுகிறான். அங்கிருக்கின்ற சிறை கைதிகளிடத்தில் நன்றாக பழகுகிறான், பேசுகிறான், உறவோடு எல்லோரிடத்திலே பழகி உதவிகள் செய்கிறான், நல்ல மனிதனாக மாறுகிறான். சிறையை விட்டு வெளியே வந்து பல்வேறு விதமான சமூக சேசைகளை செய்து ஒரு தடம் பதிக்கின்ற மனிதனாக மாறுகிறான். குருவானவரின் கனிவான அந்த பார்வை, நீ யாராக வாழ வேண்டும் என்பதை நான் பார்க்க வருகிறேன். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு சுங்கச்சாவிலே அமர்ந்து லேவி என்னும் பெயருடைய வரிதண்டுபவர், அவர்தான் மத்தேயு. இந்த வரிதண்டுபவர்கள் இயேசுவினுடைய காலகட்டத்திலே ரோமானிய அரசாங்கத்திற்கு மக்களிடமிருந்து வரியை, அளவுக்கு அதிகமான வரியை அவர்கள் சேகரித்து கொடுத்தார்கள். இவர்கள் எவ்வளவு பணம் சேகரித்தார்கள் என்பது அரசாங்கத்திற்கு தெரியாது, மக்களுக்கும் தெரியாது. அந்த காலத்தில் செய்தித்தாள்கள் கிடையாது, ரேடியோ கிடையாது, தொலைக்காட்சி கிடையாது. எனவே எந்த விதமான பொதுவான அறிவிப்புகளை மக்களுக்கு சொல்ல முடியாது. இவர்கள் சொல்வதுதான், இவர்கள் நியமிப்பது தான் வரி. எவ்வளவு வேண்டுமானாலும் வரிவசித்துக் கொள்ளலாம். பல்வேறு விதமான வரிவியங்கள் இருந்தன. எனவே இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்கள் வரி வசதிக்கார்களோ அவற்றை அவர்கள் சேகரித்து அதற்கு உரியதை அரசாங்கத்திடம் ரோமையிலே கட்டிவிட்டு மீண்டும் மீதமுள்ள பணத்தை எடுத்துக்கொள்வார்கள். அதனால் இவர்களிடத்தில் யூதர்கள் மத்தியிலே சரியான ஒரு பெயர் கிடையாது. இவர்கள் அழுக்கானவர்கள், இவர்கள் தீயவர்கள், இவர்கள்
யூத இனமாகிய நம்மை ரோமை அரசாங்கத்திற்கு காட்டி கொடுக்கின்றவர்கள், ஒற்றையர்கள் என்றெல்லாம் இவர்களை தீண்டத்தகாதவர்களாக யூதர்கள் கருதி வந்தார்கள், பாவிகளாக கருதி வந்தார்கள். அவர்களை பார்த்தாலே வெறுத்து ஒதுக்கினார்கள். எனவே ரிலீஜியஸ் சினகாக், யூத கூடங்களிலே, தொழுகை கூடங்களில் அவர்களுக்கு அனுமதி கிடையாது. அவர்களை தொழுகை கூடங்களிலே அவர்களுக்கு ஜெபிப்பதற்கோ நுழைவதற்கோ யூதர்கள் விட மாட்டார்கள். இப்படி இருந்தாங்க. ஏன்னா வரிகள் அவ்வளவு இருந்தன. ஆண்களுக்கு 14 வயதிலிருந்து 65 வயது வரை, பெண்களுக்கு 12 வயதிலிருந்து 65 வரை. இது போல் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, குடிவரி மாதிரி, இந்த உலகத்தில் இருக்கிறதுக்காக வரி. இரண்டாவது, தானியங்களில் 10ல் ஒரு பகுதி வரி, எண்ணெய் அல்லது திராட்சை ரசத்தில் 5ல் 1% வரி. பிறகு அவர்கள் வைத்திருக்கின்ற டாக்ஸு, நேஷனல் ஹைவே, ரோடு வரி, அப்புறம் ஹார்பர் அதுக்கான வரி, மார்க்கெட்டுக்கு வரி, இப்படி என்று பரிவிதமான இதுக்கெல்லாம் 1% வரி வரித்திருந்தார்கள். இந்த வரிகளை இவர்கள் எவ்வளவுக்கு அதிகமாக சேகரிக்க முடியுமோ சேகரிப்பார்கள். இதனால் அவங்கள பயங்கரமாக அவர்கள் வெறுத்தார்கள். இந்த வெறுக்கப்பட்ட இவர்களை, பாவிகளாக கருதப்பட்ட இவரை ஆண்டவர் கூப்பிடுறார். 2 வார்த்தை, என்னை பின்பற்றி வா. இப்போ எவ்வளவு காசு கையூட்டு கொடுத்து அந்த தொழிலை வாங்கினாரோ தெரியாது. பேதுருவும் அந்திரேயாவும் யோவானும் யாக்கோபும் வலையை அவர்கள் பழுது பார்த்து கொண்டிருந்த பொழுது இயேசு கூப்பிட்டார். உடனே வந்து விட்டார்கள். பொருளை பிடிக்காமல் இருந்தால் திருப்பி போயிருக்கலாம். அங்கே வந்து பழுது பார்த்த எல்லாமே இருக்குது அவங்களுடைய சொத்து. ஆனால் இவ்வளவு சிரமப்பட்டு வாங்கிய இந்த தொழிலை அவர் விட்டு வந்து கையில் கூட வந்தது என்னென்னா, ஒரு பேனாவை எடுத்துகிட்டு வந்தார். மீண்டும் இவர் தொழிலுக்கு போக முடியாது. ஆக ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த வார்த்தை, இப்போ ஒரு கூட என்ன எடுத்துன்னா பேனா மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தார். எனவே பாவியாக வரிதண்டுபவராக இருந்த இவர், மக்களால் பார்க்கப்பட்ட இவரை ஒரு திருத்தூதராக மாற்றுகிறார். The first one to write the gospel, நற்செய்தி வாசகத்தை. அப்போ எல்லாரும் இவரை வரிதண்டுபவராக பார்த்தார்கள். இயேசு இவரை திருத்தூதராக பார்த்தார். ஆண்டவருடைய பார்வை அப்படிப்பட்டது. இரண்டாவதாக அவர் என்ன காரியம் செய்கிறாருன்னா, ஏன்னா சமூகத்தில் அவருக்கு கெட்ட பேர், திருடன்கிற பேர், ஒற்றன்கிற பேர், நம்மளை காட்டி கொடுத்தவங்கிற பேர். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர் அழைத்த உடனே வீட்டுக்கு வந்தார், எல்லோருக்கும் விருந்தளித்தார். வரிதண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திலராய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். நம்ம யாருக்கு பந்தி கொடுப்போம்? எல்லாருக்கும் சோறு போட மாட்டோம். நம்ம வீட்டில் நமக்கு நெருக்கமானவங்க, நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்மோடு கூட இருப்பவர்கள், அவங்களுக்கு தான் நம்ம வந்து கிராண்டாக உணவு கொடுப்போம். அங்கே பெருந்திரளாய் அமர்ந்திருந்தார்கள். இப்போ இவங்க தான் என்னுடைய ஆட்கள் அப்படின்னு யார் அவர் காமிக்கிறார். பப்ளிக், இட் இஸ் நாட் ப்ரைவேட். த கன்வர்ஷன் என்ன பண்ணுறாருன்னா பப்ளிக்காக மாறுறாரு. ஆண்டவரே நான் தான், இவங்க தான் என்னுடைய ஆட்கள், என்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டது தான் என்று தன்னை முழுமையாக பொதுவாக ஆண்டவர் இயேசுக்கு காண்பிக்கிறார். இதை பார்த்த உடனே தான் பரிசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களும் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், உங்க ஆண்டவர் என்னையா பண்றாரு? வரிதண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதும் குடிப்பதும் ஏன்? அவங்க வேலையே அதானே. முதல் வாசகம் சொல்லுது இல்லை, அழகா சொல்லுது. என்ன சொல்லுது? சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் அகற்றிவிட்டு இதான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, முணுமுணுக்கிறாங்க. என்ன உங்கள் ஆள் போய் இவங்களோடலாம் சாப்பிட்றாரு, இவங்கெல்லாம் தீண்டத்தகாதவங்க, இவங்கெல்லாம் வந்து ட்ரெய்டர்ஸ், இவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம நாட்டை காட்டி கொடுத்தவன், நமக்கு துரோகம் பண்ணவன், அதிகமாக காசு வாங்கினவன், சுங்கச்சாவடியில் உட்காந்துருந்தேன், ஏன்னா இவரோட போய் ராபின்னு கூப்பிடுற உங்கள் ஆள் உட்காந்துருக்கிறாரு, என்னையா இது நியாயம் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். ஆண்டவர் ஒரே வார்த்தையில் அடிச்சிட்டார். நான் யாரப்பா பார்க்க வந்தேன்? உங்களை பார்க்கல. யூ ஆர் ஜஸ்டிஃபை. நீங்களாம் என்ன சொல்கிறீங்க? நான் தான் அப்படின்னு சொல்கிறீங்க.
எனக்கு நீங்கள் தேவையில்லை. நீங்களாம் நேர்மையானவர்கள், நாங்கள் கடவுளுக்கு முன்பாக நாங்கள் கரெக்டாக இருக்கிறோம், பர்ஃபெக்ட், செல்ஃப் ரைச்சியஸ் பீப்புள், பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று ஆண்டு சொல்லுகிறார். எனவே தவக்காலத்தினுடைய முதல் இந்த 2-3 நாட்களில் வர்ற வாசகம் எல்லாமே இந்த மனமாற்றத்தை பற்றி இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மனமாற்றத்தினுடைய மத்தேயு பணிமாற்றமாக மாறுகிறது. மனமாற்றம், பணிமாற்றம், வாழ்க்கை மாற்றம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மாற்றம் சுட்டிக்காட்டி புறங்குறுவதையும், இந்த சுட்டிக்காட்டி புறங்குறுவதை பற்றி நாம் சிந்திப்பதற்காக ஒரு இளைஞன் ஒரு லைப்ரரிக்கு போகிறான். A man was browsing through a huge library. As he was admiring the various titles of the publications, he came across a small pamphlet on which were written the following words. அப்படியே எல்லாத்தையும் அவன் சுற்றி பார்த்துட்டு இருக்கிறப்ப நிறைய பப்ளிகேஷன்ஸ் இருக்குது, பதிப்பகங்களுடைய புத்தகங்கள்லாம் பார்க்குறான். அங்கே ஒரு பேம்ப்ளெட்டில் இந்த வார்த்தை எழுதிருக்குது, ஐ எம் ரெஸ்பான்சிபிள், நான் தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை. நான் எதுக்கு பொறுப்பு அப்படின்னா, உலகத்தில் நடக்கிற நிறையா காரியத்துக்கு குழப்பத்துக்கு நான் தான் காரணம். ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அ நம்பர் ஆஃப் ஹாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த வேர்ல்டு. என்ன ஹாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்? எத்தனையோ என்னது மனிதர்களால் அவர்களுடைய அந்த தலையணையில் அப்படியே கடித்து கொதறி பிஞ்சு போச்சு. ஃபெல்லோஸ் பீயிங் வெட் பை ஸ்னாப்ஸ். நல்ல நோபல் இதயங்கள் அப்படியே இருளில் வாழ்கிறாங்க. நோபல் ஹார்ட்ஸ் broken in the silence of a dark corner. ஒரு தவறான கொடுமையான புரிதல் சில வார்த்தைகளுடைய வாழ்க்கையை இருளாக்கிடுச்சு. cruel misunderstandings that make life look dark and dirty. நல்ல ரொம்ப ஜென்டிலாக ரம்யமாக இருந்த உங்களுடைய வாழ்க்கை அப்படியே அழுக்கும் அங்கலாய்ப்பும் மாறிடுச்சு. Gentle and sensitive natures sacred and smarred with stains. பழைய நண்பர்கள்லாம் கசப்பு உணர்வால் ஒருத்தர் புறமுது காட்டி திரும்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. Old time friends splitting apart and turning their backs to one another. இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். and many more. So use me therefore responsibly. அதனால் என்ன கரெக்டாக ஒழுங்காக முறையாக பயன்படுத்துங்க. ஏன்னா உலகத்தில் நடக்கிற நிறைய கொடுமைகளுக்கெல்லாம் குழப்பத்துக்கெல்லாம் நான் தான் காரணம். else I would continue to be responsible for many such ignominies. என் பேர்னு கேட்க முடியும், என் பேர் என்னன்னு நீங்கள் கேட்க மாட்டீங்களா? எஸ், ஐ எம் ரெஸ்பான்சிபிள். என் பேர் என்ன தெரியுமா? ஐ எம் த டங். நான் தான் அந்த நாக்கு. என்னால் தான் அந்த உலகத்தில் அவ்வளவு பிரச்சனை நடக்கின்றன, அவ்வளவு கொடூரங்கள் நடக்கின்றன, குற்றங்கள் நடக்கின்றன, அனுபவங்கள் நடக்கின்றது. இதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார். த கிரேட் பிசிசியன் ஆஃப் கேலிலி, கலிலேயாவுடைய கிரேட் பிசிசியன் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? டாக்ஸ் கலெக்டர்ஸ் வரிதண்டவர்களோடும் பாவிகளோடும் இவர் உண்டார் என்று அவர்கள் முணுமுணுப்பதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தை. அப்போ இந்த முதல் வாரத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது என்னென்னா, நம்முடைய நாக்கை பற்றி கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நாம் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கின்றன? ஆண்டவர் இயேசு இஸ் த கிரேட் பிசிசியன் ஆஃப் கேலிலி நமக்கு என்ன சொல்கிறாரு? பரிசேயருடைய நாக்குகள் clearly examines the tongues of the Pharisees and the scribes and identify their sickness. அவங்கள்ட்டையும் சிக்கா இருக்கிறாங்க. ஏன்னா நேர்மையாளர்கள் இல்லை, பாவிகளுக்கு வந்த மருத்துவர் யாருக்கு வந்திருக்கிறார்? நல்லவங்களுக்கு இல்லை. ஸோ த டங் ஸ்போக் எல்லா பீப்புள் ஹூ ஆர் பீயிங் சேவ்டு. யார் மீட்கப்பட்டார்களோ அவங்கள பற்றி ஆண்டவர் இயேசுவரில் மீட்டிருக்கிறார் தப்பாக பேசுது. த டங்ஸ் கிரிட்டிசைஸ் த பீப்புள் ஹூ ஆர் கிவன் ஏ ரெடீமிங் ஸ்டேட்டஸ் இன் சொசைட்டி. இப்போ இதுவரைக்கும் இவங்கெல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க, ஒற்றர்களாக வைக்கப்பட்டார்கள், அழுக்காக போயிட்டாங்க. ஆண்டவர் இயேசு அவர்களை உயர்த்துகிறார், அதை பற்றி அவங்க நாக்கு பேசுது. த டங்ஸ் லாஸ்ட் த லார்ட் ஹூ கேம் டு பிரிங் அக்செப்டன்ஸ் லவ் டு த அவுட்காஸ்ட். சமூகத்திலே விளிமுறையிலே ஒதுக்கப்பட்ட அந்த மக்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அதை பற்றி அவங்க நாக்கு பேசுது. அதனால தான் அது மட்டும் இல்லாமல் இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், their words that their tongues uttered reveal the low state of their life. அவங்க எவ்வளவு கீழ்த்தரமான நிலையில் இருக்கிறாங்க என்பதை வெளிப்படுத்துகிறது. reveal the negativity that was widespread in their life. அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறது,
அடுத்தவர்களை பற்றி சொல்வதை பற்றியே சொல்லுகின்றார். எனவே நாம் நம்முடைய நாக்கை கரெக்டாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு திருத்தந்தை 2021 போப்பானுக்கு ரொம்ப பிடிச்சது அதோடைய தவக்கால மெசேஜ் சொல்கிறாரு. நம்ம தவச காலத்தை ஆரம்பிக்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் நான் தவக்காலத்துக்கான ஒரு 2 மாத்திரை தரேன். 2 மெடிசன், தூய மெடிசினு 2 தர்றேன். அதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த தவக்காலம் நல்லாயிருக்கும். நம்ம ஆண்டோடைய உயிர்ப்பின் மாட்சியை சிறப்பாக கொண்டாடலாம்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. 2 மெடிசன்ஸ் உங்களை மாதிரிலாம் அப்படியே போப்பாண்டவரை பார்த்துட்ருக்குறாங்க திருத்தந்தை பிரான்சிஸ். ஒன்று சொல்கிறார், அடுத்தவர்களை பற்றி என்ன முதல் வாசம் சுட்டிக்காட்டி புறங்கூறுவதையும் பொல்லாதன பேசுவதையும் அகற்றிவிட்டு. அவர் அதை என்ன சொல்கிறார்னா, இட் இஸ் அ பாம்பா, ஒரு பாம்பு அப்படிங்கிறார். ஒரு குண்டு அப்படியே வருவாங்க, டக்குன்னு போடுவாங்க, போயிடுவாங்க. திஸ்ருத்த லவிதா அப்படியே அவங்க வாழ்க்கையை அப்படியே அது அழிச்சிரும். ஒன்றுமே பிரச்சனை இல்லை, போட்டு போகிறது தானே, எந்த செலவும் கிடையாது, அப்படியே போயிடுவாங்க. அதனால் இதை நீங்கள் சரி செஞ்சிட்டாலே போதும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒன்று, உங்களுக்கு எப்போதாவது அடுத்தவரை பற்றி பேச வந்துச்சுன்னா உங்கள் வாயை மூடிக்கிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மெடிசன் பிரகாரே பெரால்த்ரி, ப்ரே ஃபார் அதர்ஸ். அவங்களுக்கு, அதாவது யாரை பற்றி பேசணும், நம்ம ப்ரே பண்ணுவோம்னு நினச்சி பார்த்தா அவங்களுக்கு தான் தெரியும். நம்மளை திட்டுறவங்கள, நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறவங்கள பார்த்து அவங்கள நல்லா இருங்கன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்கிறார். 2வது சொல்கிறது தான் நம்ம வியப்பாக இருக்கும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2வது, ஒருவேளை உங்களுக்கு இன்னும் உங்களுடைய நாவை அடக்க முடியவில்லை என்றால் மோர்தேத்தில் லிங்குவா, யூ பைட் யுவர் டங், உங்கள் நாக்கை கடிச்சுக்க சொல்கிறார். அப்போ நீங்கள் நாக்கை கடிச்சிங்கன்னா அன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே நீங்கள் உங்கள் நாக்கு உங்கள்கிட்ட இருக்குமான்னு தெரியாது. எந்த அளவுக்கு நாம் புரணி பேசுவதற்கு நாம் சோதனைக்கு, ஏன்னா டெவில் சாத்தான் தான் இதை உங்களை பயன்படுத்துது. மோர்தத்தில் லிங்குவா. 4th, ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள், ஸ்ட்ராங்காக செய்யுங்க அப்படிங்கிறார். எல்லாம் சிரிக்கிறாங்க. அதனால் இது உண்மை. எவ்வளோ காரியம் செய்கிறோம், எவ்வளோ காரியம். காவி உடுத்துகிறோம், மாலை போட்டுக்கிறோம், பாத யாத்திரை போகிறோம், உண்ணா நோன்பு இருக்கிறோம், ஆராதனைக்கு போகிறோம், சிலுவை பாதைக்கெல்லாம் போகிறோம். அதெல்லாம் பிரச்சனை. அழகாக வரலாம், அழகாக போகலாம், யாரையும் அது டச் பண்ணாது. ஆனால் சுட்டிக்காட்டி புறங்கூறுவதையும், இதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். இதை உங்கள்கிட்ட அவர் பார்க்குறாரு. உன்னை யாராக்க முடியும் அப்படி நீ செஞ்சா இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் வாழ்க்கை நண்பகல் போல மாறும் என்று சொல்லுகிறார். எனவே தவக்காரத்தின் இந்த முதல் வாரத்தை தொடங்க இருக்கின்ற நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய அழைப்பை ஏற்று நமக்குள் இருக்கின்ற அல்லவைகளை அகற்றி நல்லவைகளை மாற்றி கிறிஸ்துவின் பார்வையிலே நாம் வாழ முற்படுகின்ற போது உயிர்ப்பின் மாட்சியோடு கொண்டாட நம்பிக்கையிலே தொடர்ந்து பயணிப்போம்.